அலையும்ஸ்லாம் வாங்க 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 சிறப்பா வாக்கா. நாங்கள் சீர் வாங்கிக்கோங்க, மாப்பிள்ளை கோட்டு சூட்டெல்லாம். ரஹீம். ஏண்டி அந்த காலத்தில் மாப்பிள்ளைக்கு கோட்டு சூட்டெல்லாம் தச்சு கொடுக்குறது பொண்ணு வீட்டில் தான் தச்சு கொடுக்கணுமா? ஏன் அவன் தச்சிக்கிற மாட்டான்ல? இதே வேலையாகத்தான் வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் கம்காடிக்கிட்ட பிடிக்குது, ஆக்குள்ள பிடிக்குது, சொக்குள்ள பிடிக்குதுன்னு. அப்படி 90s காலகட்டத்தோட வளமடி. மாப்பிள்ளைக்கு கோட்டு சூட்டு தச்சு கொடுக்குறது எல்லாம் பொண்ணு கூட தான் பார்க்கணும். அதோட இந்த தூக்கிட்டு வந்துக்கிறேன் சீப்பனியும் வெள்ளரியும் வெங்காயப்பனியும் போனம் ஓண்டு சீனி பாலுண்டு இதெல்லாம் நம்ம தான் தூக்கிட்டு வந்து கொடுக்கணும். இப்போவும் அப்படி தான். ஆனால் இப்போ இன்னும் எக்ஸ்ட்ரா நிறைய சாமான் கொடுக்குறோம். 90sல இவ்வளோ தான் கொடுப்போம். இருங்க சாப்பிட்டுட்டு தான் போகணும். நான் எடுத்துகிட்டு வர சொல்கிறேன். தூக்கிட்டே நிற்கிறீங்களே, சீரை அப்படியே பரத்தி வச்சிருங்க. கஷ்டப்பட்டு ஒரு தூக்கு நிறையா சீப்பனியும் வெள்ளரியும் வெங்காயப்பனியும் போன ஓண்டு தோல் ஒட்டியே தூக்கிட்டு வந்துக்கிறோம். எப்படியும் உட்காருங்கோ சாப்பாடு தாரோன்ட்டு போனவோ விதமாக வெரைட்டியாக சாப்பாடு வைக்க போகிறோம் பாரு. நம்மெல்லாம் அசர போகிறோம். மத்தியான சாப்பாடு இன்னைக்கு ஒரு புட்டி. எல்லாரும் வாங்க, ஆல்வேஸ் வெல்கம் யூ. அடியசி சும்மா கடங்கடி. நம்ம கொஞ்சம் பேர் தானே வந்திக்கிறோம், அதனால் சோறு தான் ஒப்பால இருக்கும். அதை கத்திட்டா இப்போது ஒரு நல்ல புடவை எதுவும் உடுத்துட்டு வர மாட்டீங்களாடி ஃபங்க்ஷனுக்கு? ஏன்டி அதே ட்ரெஸ்ஸையே போட்டுட்டு வந்திக்கிறியோ? உனக்கு என்னம்மா, நீ சொல்லுவா எல்லாம் கணக்கில் குங்குமாட சட்டையும் புடவையும் நீ எடுத்து கொடுத்துக்கறா. உனக்கு அந்த கலகால நீந்தாலுமோ குரோசினாலுமோ சும்மா போட்டுக்கிட்டு வாரா. சின்ன பிள்ளை வந்து சட்டை போட்டுட்டு வர மாதிரி. ஆனால் நமக்கு இந்த கிராஸ் இல்லாமல் சட்டை போட்டாலாம் ஒழுங்காக வருமாம்மா. அது ஒன்றிய மாதிரிலாம் நாங்கள் போட்டுட்டு அலைய முடியாது. அதனால் நம்ம இருக்கிறத போட்டுக்கிடுவோம். எல்லாத்தையும் இப்போவுமே கொடுத்துட்டு அளப்புக்கு கல்யாணத்துக்குலாம் போடுறதுக்கு ட்ரெஸ் இருக்காது. அதனால் நாங்கள் இப்போ இதையே போட்டுக்கிறோம்மா. தேலை விடுங்க எல்லாரும். மிச்சர் இருக்குது எடுத்துக்கோங்க. சாப்பிட்ற நேரமாக இருக்குது, அதனால தான் வடை ஒன்றும் வாங்கலை. மிக்சரு பட்டன் பிஸ்கெட்டு அப்புறம் இதெல்லாம் கடப்பாசிலாம் இருக்குது. சாப்பிடுங்க எல்லாரும். நீங்கள் எதுக்கு மாயிடியோ கொண்டு சொல்லியிருந்தா நான் எடுத்து வச்சுப்பேனே எல்லாம். அது பரவாயில்லை, எல்லோரும் நல்லா சாப்பிடுங்க. ஏன்னா உச்சி வெயில் மண்டையை பிறக்குது. இந்த நேரத்தில் தேலையை சுட வயிற்றுல ஊற்றுனா என் வயிறே கொதிச்சுக்கிட்டு என் மூஞ்சில் துப்பி விட்றோம் திருப்பி. இதை போய் நல்லா திங்க சோறு திங்கிற நேரம் வடை வாங்கி வைக்கல. சரி சோத்தையாச்சும் போடலாமே. இதுக்குண்டு இங்கே வந்துட்டு வீட்டுக்கு போய் மறு சோத்தை ஆக்கி கறி ஆக்கி திண்டு போட்டு ஆசரிக்கு உள்ளு திருப்பி பூச்சாப்பை கொண்டுட்டு வருவாள். உள்ளுக்கு ராஜ சேவகம் செய்யணுமா? அதானே நான் இந்த விஷயத்தில் அபிய குட்டியோட ஒத்து போகிறேம்மா. எனக்கு இந்த ஏழாவது வீட்டில் போய் செய்யும். கத்தாதீங்கடி, அழகாய்க்காது. என்ன வைக்கிறாலும் திண்டு போட்டு அல்லான்னு கிளம்ப வேண்டிதான். எப்படி ஒச புசல் விரட்டிட்டீங்க? நான் என்ன நாயா? ஆளை பாருங்க ஆளை போடி. நாங்களே சோறு வைக்கலான்ட்ட கடுப்பில் வைக்கிறோம். சேரப்பா அசலுக்கு பூச்சப்பு சீரை கொண்டு வந்துடுறான். கல்யாணத்துக்கு நாள் சுருக்கமாக இருக்குதே, அதனால தான். அது தட்டுக்கிட்டிலாம் வச்சு கொண்டு வரையில, பெட்டியில் பேக்கில் வச்சு தந்துடுறோம். கெட்டி பொட்டியை சீர் மாதிரி என்ன கெட்டி தந்துடுறோம். ஏன்னா அது நீங்கள் எடுத்து அடுக்கிறதுக்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும். அதுக்கு என்ன, அது சஹான் தட்டில் தான் தரணும்னு இல்லை. அது இப்போ தான் புதுசாக சஹானில் தரதெல்லாம் ஆரம்பிச்சிக்குது. அந்த காலத்துலலாம் முழுசாக எப்பவும் பெட்டியில் தானே தருவோம். அது மாதிரியே தந்துடுங்க, அது லேஸ் தான் எங்களுக்கு. அதுக்கப்புறம் அசருக்கு பூச்சி கொண்டு எத்தனை பேர் வருவீங்கன்னு சொன்னால் வசாறு வைக்கலாம் அப்படின்னு பார்க்குறோம். அதான் வசாரை தந்து விட்டுடலாமா இல்லை வைக்கலாமா, எத்தனை பேர் வரியான்னு சொன்னால் அது தக்கன பார்ப்போம். அது நீங்களே சுருக்கமாக ஒரு 7 பேர் தான் எல்லோரும் வந்திக்கிறியா? நாங்களும் சுருக்கமாக தான் எல்லாம் கூட்டு வருவோம். ஆட்களை ஒத்தப்படையில் கூட்டு வருமேன்னு பார்க்குறேன். சுருக்கமாக ஒரு 25 பேர்கிட்ட வருவோம், அவ்வளோந்தான். அது வந்தப்போ அப்படியே சாப்பிட தந்துட்டு அங்கேயே சாப்பிட்ருவோம். இல்லை சில பேர் பெருசமாக தூக்கில் தட்டி மாப்பிள்ளை கொண்டு போங்க அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி தந்துக்கிட்டாலும் நாங்களும் கொண்டு வந்துடுவோம். அது பிரச்சனை இல்லை, வசதி தோது பார்த்துக்கோங்க. ஆமாம், சிறப்பாக அதெல்லாம் தராமல் வைக்க மாட்டோமே. அதெல்லாம் சிறப்பாக தந்துடுவோம். உங்களுக்கு தர்றதுல எங்களுக்கு சந்தோஷமே. சொல்லிக்கிட்டேன், வேற ஒன்றும் இல்லை. அடியா பாரண்டியா, நமக்கு ஒரு தேலையும் பட்டனும் பிஸ்கட்டையும் திக்கி வச்சு ஏமாற்றி போட்டு அவரு பசார் வைக்கிறான்னு 25 பேர் ஆறாமடியே. மகாபத்துக்கா சரபத்து நம்மகிட்ட தானடி சொல்லியிருந்தா. மொத்தமே 25 தானடி சொல்லியிருந்தா பொண்ணோடு மாப்பிள்ளை வீட்டுக்கு சேர்த்து. இப்போ மாப்பிள்ளோட 25 பேர் வருவாளமடியே. அப்போ இன்னும் எத்தனை போடணுமோ தெரியலையே. குறுக்கு முடிஞ்சுதான் எல்லாம் எடுத்துகிட்டு வர போகிறோம், பார்த்துக்கொடி. பார்த்தீங்களாங்க, இப்படி படப்படையா வந்து எவ்வளவு இறங்குவாங்க செய்வா மாடி. இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. அடியா அந்த அளவுக்கு பூச்சப் சாமான் இக்குமா அது தூக்கிட்டு வரதுக்கு ஆட்கள் தேவைப்படுது போல. அதுக்கு தான் பூச்சப் சாமான் தானே. சரி, அதையும் பார்க்கத்தானே போகிறோம் அசருக்கு, பார்ப்போம். சரி ஹைர், எல்லாம் சிறப்பாக சாப்பிட்டாச்சு. நீங்கள் அசருக்கு எல்லோரும் வாங்க சிறப்பா. இதுக்கப்புறம் தான் பூச்சப்பெல்லாம் எடுத்து வச்சு பக்கம் எல்லாத்தையும் கூட்டு ஒரு பார்வைக்கு இந்த சீரையும் பூச்சப்பையும் காட்டிட்டா அதுக்கப்புறம் இந்த செல்லாம் கொண்டு வந்துடுவோம். சரிம்மா. கடப்பாசி திங்கவே இல்லை, அதுக்குள்ளே கிளம்புறோம். ஆமாம், இந்த இனிப்பு மணப்பு இல்லாத கடப்பாசியை திண்டா என்ன திண்டாட்டா என்ன வந்து தொலைடி போவோம்.
அப்படி ஆமாடி அப்படியே வர மாப்பிள்ளை வீட்டுக்கு நம்ம தான் சர்பத்து போட்டு கொடுக்குறோன்னு சொல்லிக்கிறோம். இப்போ வேற ஆர்டரை கூட்டிடுவாளடி ஆட்களை. போய் கடகடன்னு வேலையை ஆரம்பிக்கணும். அப்போ தான் முடிச்சு அசல் கொண்டு வர கரெக்டாக இருக்கும். வீட்டுக்கு போய் தொலைவிட்டு சோத்தை திண்டு போட்டு அல்லாண்டு மல்லாக்கா மலரலான்னு பார்த்தா முகப்பத்துக்கா சர்பத்தில் இன்னொரு 15 பேருக்கு கூடுதலாக வேணும்னு கேட்டுவிட்டாலும் அதனால தண்ணி பழத்தை எடுத்து அரைஞ்சி ஆக்கி அந்த சர்பத்தை போட்டு முடிச்சு 5 மணி நேரம் கழிச்சு அல்லாண்டு இப்போ தான் பொண்ணு வீட்டுக்கு வந்து சேர்ந்துக்கிறோம். சாச்சி சர்பத் எல்லாம் ரெடியா வந்துட்டு நீங்க எங்கே இடியாப்ப பிரியாணிக்கு சொல்றேன் எல்லாம் வந்துட்டா? ஆமா அது இப்போ மாப்பிள்ளை வீடு வரதுக்குள்ள வந்துடும். வந்தா சர்பத் தட்டில் போட்டு அப்படி எப்படி சாப்பிடுங்கன்னு கொடுத்துட வேண்டியதான். பொண்ணு ரெடியா எல்லாம் நாத்து ஃபங்க்ஷனுக்குலாம் சொல்லியாச்சா? என்னது நாத்து? என்ன ஃபாத்மா நாயம் நாஜாத்து படிப்போம். பொண்ணுக்கு கையில மருதாணி வச்சு விடுவோம் மாப்பிள்ளோடு. வேற என்ன? அது தலையில கிரீடம் வைக்கணும்னு இடம் வர்ற இடத்துல கிரீடம் வைக்கிறது, கம்மல் போடுறது, நெக்லஸ் போடுறது, காப்பு போடுறது, நெத்தி சூடி வைக்கிறதெல்லாம் இல்லையா? புதுசா இது அப்படிலாம் இல்லையே. அடியா நம்ம 2026 அதெல்லாம் செஞ்சுக்கிட்டீங்கிறோம். இது நமக்கு கல்யாணம் முடிகிற நேரம். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சும்மா மரத்தாடியை வச்சு விட்டு போவாளுவோம் அவ்வளோதான். நீங்களோலாம் இருக்கிறது ரொம்ப உதவிமா. ஆமா நாங்கெல்லாம் செய்யாம யாரு செய்வா? அது சரி, உங்க வீட்டுக்கு நீ செய்யறா சரி. எலி காயுது ஓகே, எலி புழுக்க எதுக்கு சேர்ந்து நாங்கெல்லாம் கிடந்து காயிரோன்னு எனக்கு தெரியலம்மா. இப்பதான் சரியா சொல்லிக்கிறியா? எலி புழுக நான் உங்களுக்கு எவ்வளவு உதவி செஞ்சு தந்திப்பேன். வாங்க கொஞ்சம் செஞ்சுட்டாங்க, தப்பு இல்லை. வாசல்ல சத்தம் கேக்குது. மாப்பிள்ளோட வந்துட்டா பிடிக்குது. அடியா வைதா எங்கடி இங்க வந்தா? நான் லிலாஹி காக்கா நடி சொன்னாலங்க ரம்லாக்கு சம்மந்தம் எடுக்கிறப்போ இவ தூரத்து சொந்தம் வரும்னு அவ தானே அங்கே இருக்குது அப்படி இப்படின்னு பேச்சு வந்து அதுக்கப்புறம் தானே அப்படி பேசணும். ஞாபகிதா? அடியா தூரத்து சொந்தத்துல மாடி இழுத்துட்டு வந்திக்கிறோம். அடி என்னடியா எல்லாம் சின்ன பிள்ளைகளெல்லாம் கூட்டுக்கிட்டு எக்ஸிபிஷனுக்கு போற மாதிரி அடி 25 பேர் வேலை பிடிச்சிட்டு வந்து இறங்கிக்கிறாளோ. பாரு இதெல்லாம் பாக்குறப்ப அல்லாட குதிரத்தை நினைச்சா ஆச்சரியமா இதுடி. உலகம் எவ்வளோ சின்னது பத்தியா. இவெல்லாம் உன் கல்யாணத்துக்கு தூரத்து சொந்தமா வந்துக்கிறோம். இப்போ உன் பிள்ளைக்கு கல்யாணம் முடிக்கிறப்போ இவெல்லாம் சம்மந்தியாவே ஆவிட்டலடி. பத்திலா அஸ்லாம் வலைக்கும். வாங்க வாங்க. இவருக்குலாம் அவ்வளோ தெரியாது. எல்லாரும் வாங்க. வலைக்கும் சலாம். எல்லாம் சோமாய்க்கிறீங்களாவா? சோமாய்க்கிறீங்களாவா? காலையில தானே பார்த்தோம். சோமாய்க்கு போய் தான் காலையிலேயே வந்தோம். இப்போ அசருக்கு வந்துக்கிறோம். அடியா சும்மா எல்லாரும் அப்படி கேட்கறதா என்ன பேசணும்னு தெரியாம நீ வேற எல்லா கேள்விக்கும் புசு புசுன்னு பேசிக்கிட்டு பதில் சொல்லிக்கிட்டு பின்பாட்டு பாடிட்டு கிடக்காத. வைதா அந்த சீரப்பட்டியை கொஞ்சம் எடுத்து வைமா. எனக்குண்டா இலையில ஒரே குறுக்கு உழைச்சலா இருக்குதுமா. அமிதா சீரப்பட்டியை முன்ன கொஞ்சம் எடுத்து வைடி. இந்த எடுத்து வச்சாரா மச்சி. ஒரு நிமிஷம். அப்பமே இந்த அணியா இந்த அண்டி செஞ்சுக்கிட்டு இருந்தீரா பாரு. இங்கே பாருங்களங்க அழகா நம்ம பசாரெலாம் கொடுக்குறோம். ஐயோ சீருண்டு பொட்டியில் 4 புடவையை தூக்கி போட்டு 2 சன்லைட் சோப்பு 2 ரின் சோப்பை தூக்கி போட்டு கொண்டு வந்துக்கிறா இல்லைங்க. இருங்க அந்த புதுசாக மெய்பாத்மா சர்பத்துன்னு ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கு பசாரு வச்சிருவோமா? முதல்ல பொண்ணை கூட்டு வாங்கலாம்ப்பா. பொண்ணு கருப்பா சோப்பான்னு கண்ணாலையும் பார்க்கலையே. கூட்டு வந்தாலும் எங்களுக்கும் தெரியும். ஆமாம் என்ன பொண்ணை கூட்டு வரேன். பொண்ணு கையை நீட்டு அவரை தானே வச்சு விடுவோம். பிள்ளை கை நீட்டு ரொம்ப வெக்கப்படுறா. பொண்ணு அழகான பிள்ளையா தெரிகிறா. கொஞ்சம் குண்டாய்க்கிறா. கால கொடுமைய பத்தியா. அவ குண்டாய்க்கிறான்ட்டு இவ பேசலாமா? அல்ல அல்ல இல்லை இல்லை வாக்கு மூக்கான பிள்ளை அழகான பிள்ளை தான். அது என்ன எவன் சர்வந்தகிரி வந்துலாம் இதுண்டியோ உன்னை நானமே எடுத்துட்டு வாங்க மாப்பிள்ளை வீட்டில் வந்துக்க முடியே. பாரண்டி அந்த காலத்துலயும் இந்த காலத்துலயும் எல்லா காலத்துலயும் மாப்பிள்ளை விட எடுத்துக்கிட்டு என்ன பத்தி ஆட்டி படைக்கிறாடி வா. எடுத்துட்டு வரேன். இடிங்க சாப்பிடுங்க. இடியப்ப பசியாரா நல்ல மனமாத்தான் கிண்டிக்கிறியா? என்ன கறி கிடக்குது? பெருசா சிறுசா? நான் பெருசுல திங்க மாட்டோமா அதுதான் கேட்டேன். கடாகரிதான் என் மாப்பிள்ள தான் காலைல கறி வாங்கி கொண்டு போய் கொடுத்தோம். நல்ல இதுக்கு நீ இளங்கறியா வாங்கி கொடுத்துக்கிறோம். அதான் கேட்டேன். நமக்கு இந்த பெருசுலாம் ஒத்துக்காதுமா. அடைய நமக்கு உதவாத்து அதான் கேட்டேன். மாடி பெரிய ராஜா விட்டு கோழி முட்டை பெருசு திங்க மாட்டாலாமே. இவ்வளவுலாம் பெருனா அஜு பெருனா வரணும். அந்த கறி இந்த கறி பெருசு சிறுசு பொடிசுனா எல்லாத்தையும் அடிச்சு நவுத்தி விரட்டி தள்ளிடுவாள்வோம். இதுக்கு பெருசு திங்க மாட்டோம். நீங்கள் பெரிய பெருமை பீத்துறதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. எல்லாரும் வெக்கப்படாமல் வாங்கி சாப்பிடுக்கா. வெக்கப்படுவோம் நம்ம ஆட்கள்லாம். அதுதான் சொன்னேன். அது என்ன சிறப்பாக எவ்வளோ வேணுமோ அழகா வெக்கப்படாமல் உங்களோட மாதிரி நினச்சி சாப்பிடுங்க. கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. அதை பற்றி ஒரு பிரச்சனையும் இல்லை.
நீங்கள் சாப்பிட்டு துவா செஞ்சா மன நிறைவாக இருந்தால் அதுவே எங்களுக்கு அலமதுல்ல. லாத்தா நான் இவ்வளோ கவனிச்சுக்கிறேன், நீங்கள் கொஞ்சம் அங்கே எல்லாத்துக்கும் ஒன்று கொடுக்குறீங்களா? இந்த நாங்கள் போகிறோம், போய் கொடுக்குறோம். அடியா எங்கடையே பார்த்துக்கிட்டீங்களா? எனக்கு ஒரு 2 தட்டு தாங்களே, என்ன நல்லா இருக்குது ஜோரா இருக்குது. அவளும் கேட்டா அமிதாக்கும் சேர்த்து வச்சு விடுங்க. இல்லை வேணாம் எனக்கு போதுமே. அடி வா கம்மனு கடையே திங்காட்டா போ வாங்கி வைக்க, நான் தின்னுக்கிறேன் மச்சிக்கிறேன். சரி மச்சி. யாரா அந்த வைதா மாமி இந்த பேச்சு பேசுகிறாளேன்னு பார்க்குறீங்களா? அதுக்கு தான் நம்ம பிளேலிஸ்ட்டில் தனியாக காயல்பட்டின கல்யாண கூத்துகள், டிஷ்யூம் கல்யாணம்னு சொல்லிட்டு நிறைய கல்யாண அலப்பறைகள் வீடியோஸ் போட்டிக்கிறோம். அதில் இவெல்லாம் மெயின் கேரக்டர்ஸு. நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள், வேறு யாரும் இல்லை, எனக்கு மாமியும் கூட தான். அதனால் மிஸ் பண்ணாமல் பாருங்கள், ஜாலியாக இருக்கும். லைக் போட்டு பாருங்கள், ஹைப்பு கொடுங்க, அப்போ தான் நிறைய பேருக்கு நம்ம வீடியோ காட்டும். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அப்போ இன்னும் பார்த்தா தான் நம்ம கல்யாண அலப்பறைகள் வீடியோ ஸ்பீடாக கடகடன்னு போட்டு முடிச்சிருவோம். நீங்களும் டெய்லியும் அழகாக விடாமல் வீடியோஸ் பார்க்கலாம். கமெண்ட்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. போயிட்டு வரோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.